உறவுகளுக்கு இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் நியூசாந்த். என்னுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு எங்களோட வீட்டில் தான் நிற்கிறேன். நான் வீட்டில் பலாமரம் உண்டு. இந்த மாதிரி இந்த சீசனுக்கு காய் வந்திருக்குன்னு சொல்லி தான் காட்ட போகிறேன். ஒரு வெயில் காலம் தானே. இப்போ தான் முத்தி கொண்டு வருது. எல்லாம் முத்தி வந்த பிறகு வெட்டி வெயிலில் காய வச்சு பிறகு வேப்பங்குச்சி எடுத்து நடுத்தண்டில் அடிக்கணும். அடிச்சுட்டு வெச்சம் சொன்னோம் பழமாக வந்துடும். பிறகு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நேச்சுரலான பழங்கள், எந்த ஒரு மருந்து பாவிக்கிற இல்லை. இன்னும் கொஞ்சம் முத்த வேணும். முத்தின காணாதுன்னு நினைக்கிறேன். காய் அந்த ரெண்டு காய் இருக்கு. இதை நாங்கள் வீட்டுக்கு மேலே தான் இருக்குது. நாங்கள் வெட்ட இல்லை, கிளைகளும் வெட்டி விட இல்லைன்னு சொன்னால் வெயில் காலம் வந்து சீட் தானே போட்டிருக்கு. வீட்டுக்கு சரியான ஹீட்டாக இருக்கும், உள்ளே இருக்க கஷ்டம். அதால் நிழலுக்காக நாங்கள் அப்படியே விட்டு வச்சிருக்கிறோம். இருந்தாலும் ரெண்டு பிரயோசனமான விஷயம் உண்டு நிழல் வெயில் காலத்தில். மற்றது பழங்களும் சீசனுக்கு எடுத்துக்கொள்ளலாம். விசேஷங்களுக்கு வைகாசி மாதத்தில் இன்னும் நிறைய காய்க்குமேன்னு சொன்னால் அதுதான் சீசன். அந்த டைமுகளில் நிறைய காய் வரும். பிறகு அது அந்த சீசனுக்கு தான் முத்தி பழுக்கும். இப்போ மரத்தோடு இருந்து பழுத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பழம். வாடி போனால் வெட்டி இடையில் வெட்டி வாடி போக விடக்கூடாது. அது டேஸ்ட்டாக இருக்காது. பழம் இனிப்பும் குறைவாக இருக்கும்.